வணக்கம். ஏப்ரல் 26ஆம் தேதி இன்னைக்கு திங்கட்கிழமை. பங்குச் சந்தையில நடந்த சில விஷயங்கள விரைவாக பார்க்கலாம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோல காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு பண்ணுங்கன்னு சொல்ற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாம இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம ருப்பி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து லைக் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் நியூஸ் விரைவாக பார்க்கலாம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஞாயிற்றுக்கிழமை இந்தியாவுக்கு உதவ போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. முதல்ல அவங்க கொஞ்சம் தயக்கம் காட்டியிருந்தாங்க. இப்போ தாமாகவே முன் வந்து கோவிஷீல்டு தயாரிக்க ரா மெட்டீரியல்ஸ் அனுப்பி விடுவோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அது கூட ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸும் அனுப்ப போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. வீக்கெண்ட் நியூஸ் நம்ம பார்த்துருந்தோம். இந்திய அரசாங்கம் ரெம்டெசிவிர் தயாரிக்க 25 மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இதனால் டாக்டர் ரெட்டிஸ் மற்றும் ஜூபிலண்ட் ஃபார்மோவா பயன் பெறுவாங்கன்னு ஒரு அன்கன்ஃபர்ம்டு நியூஸ் இருக்குது. டாக்டர் ரெட்டிஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல 1.2% அதிகரித்தது. ஜூபிலண்ட் ஃபார்மோவா கிட்டத்தட்ட 2.2% மேலே அதிகரித்தது இன்ட்ராடேல. அதுபோல் ஆக்சிஜன் மற்றும் அதோடைய எக்யூப்மெண்ட்டை இறக்குமதி செய்யும்போது இறக்குமதி வரியை தள்ளுபடி செய்வதாக அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. அதனால் லிண்டே இந்தியா மற்றும் எவரெஸ்ட் கேண்டோ சிலிண்டர் பயன் பெறுவாங்கன்னு தெரியுது. லிண்டே இந்தியா இன்னைக்கு இன்ட்ராடேல 7% அதிகரித்தது. எவரெஸ்ட் கேண்டோ சிலிண்டர் அப்பர் சர்க்கியூட் 10% எட்டியது. நாட்கோ ஃபார்மா லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குங்க. இன்ட்ராடேல 7.5% அதிகரித்தது ஷேர் ப்ரைஸ். என்ன அப்டேட்டுன்னு பார்க்கும்போது அவங்களுடைய ஒரு மருந்துக்கு அப்ரூவல் கேட்குறாங்க இந்தியாவில் கொரோனாவை ட்ரீட் பண்ணுறதுக்கு. இது வேக்சின் கிடையாதுங்க. கொரோனா வந்ததுக்கு அப்புறமாக ட்ரீட் செய்வதற்கான எமர்ஜென்சி அப்ரூவல் அவங்க இந்தியா கிட்ட கேட்குறாங்க. ஓஎன்ஜிசி இன்ட்ராடேல 3.2% அதிகரித்தது. ஒரு அன்கன்ஃபர்ம்டு நியூஸ் போய்கொண்டிருக்குங்க. கவர்மெண்ட் இதை ப்ரைவேட்டைஸ் செய்வதற்கான ஒரு யோசனையில் இருக்காங்க அப்படின்றது தான் அந்த நியூஸ். ஸோ கவர்மெண்ட்டுடைய ஷேர்ஸை விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது அன்கன்ஃபர்ம்டு நியூஸ். ராஜ்ரத்தன் குளோபல் வயர் இன்ட்ராடேல கலக்கிட்டாங்க. 14% அதிகரித்தது. அவங்க ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் இன்னைக்கு ஸ்பைக்குக்கு. அது தவிர கம்பெனி தரப்புலேருந்து ஒரு அப்டேட்டும் இருக்குது. அவங்க சவுத் இந்தியாவில் ஒரு புது மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை உருவாக்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஃபைனல் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ₹8 ஒரு ஷேருக்கு. அவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவலுக்கு அப்புறமாக நடைமுறைப்படுத்தப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. பயோகான் லிமிடெட் இன்ட்ராடேல 1.2% அதிகரித்தது. பயோகானும் மற்றும் வயாட்ரிஸ் என்ற கம்பெனி இணைந்து தயாரிக்கிற ஒரு மருந்துக்கு யூரோப்பியன் கமிஷன் கிட்டேருந்து அப்ரூவல் கிடைச்சிருக்கு. இது சில கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் செய்வதற்கான மருந்துன்னு சொல்லப்படுது. ஜுவாரி ஆக்ரோ கெமிக்கல்ஸ் லிமிடெட் இன்னைக்கு இன்ட்ராடேல கொஞ்சம் விழுந்திருக்காங்க. அவங்க தரப்புலேருந்து ஒரு அப்டேட்டும் இருக்குது. அவங்களுடைய ஒரு பிளான்ட், இது கோவாவில் இருக்கிற பிளான்ட்னு என்னுடைய புரிதலுங்க. என்பிகேனா நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம் பிளான்ட்டை வந்து மூட போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவைப்படுற ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. ஹெரன்பா இண்டஸ்ட்ரீஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. இன்ட்ராடேல 3.3% அதிகரித்தது இந்த ஷேர் ப்ரைஸ். அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட் வாப்பியில் குஜராத்தில் இருக்கிற மேனுஃபேக்சரிங் பிளான்ட் பக்கத்துலேயே இன்னொரு இண்டஸ்ட்ரியல் ஷெட்டை வாங்கியிருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து அவங்களுடைய கெப்பாசிட்டியை அதிகரிக்க முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தாங்க. அந்த நியூஸும் வெளியிட்டிருந்தாங்க. அவங்களுக்கு குஜராத் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்லேருந்து சில அப்ரூவலும் கிடைச்சிருக்கு. ஸோ அதை தொடர்ந்து இப்போது பக்கத்தில் இன்னொரு இண்டஸ்ட்ரியல் ஷெட்டும் வாங்கியிருக்காங்க. ஸோ அதை விரிவாக்கத்துக்கு பயன்படுத்துவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். மைண்ட்ரி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குங்க. இன்ட்ராடேல 2.8% அதிகரித்தது. மைண்ட்ரி மற்றும் வேறொரு கம்பெனியான டக்ரிக் இணைந்து யூபிசி இன்சூரன்ஸோடைய டிஜிட்டலுக்கான வேலையை செய்ய போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஒரு புது ப்ராஜெக்ட்னு நம்ம எடுத்துக்கலாம். யூபிசி கம்பெனி வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிங்க. யூஎஸில் இருக்கிற ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி. புது ஐபிஓ வரப்போகுதுங்க. பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் வரப்போகுது ஐபிஓவாக. இதோடைய பேரண்ட் கம்பெனி பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. 2 நாட்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்த கம்பெனி கிட்ட இந்த நியூஸ் குறித்து விவரம் கேட்டிருந்தாங்க. ஆனால் எந்த தகவலும் நம்ம பார்க்கலிங்க பதிலாக. ஆனால் இப்போ வந்து மணி கண்ட்ரோலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏப்ரல் 29ஆம் தேதி இந்த ஐபிஓ ஓப்பன் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. மே 3ஆம் தேதி க்ளோஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ப்ரைஸ் பேண்டுனா ₹99 100 அப்படின்னு வச்சுருக்காங்க. லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 1100 யூனிட். அதுக்கப்புறம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 1100 யூனிட்ஸாக அப்ளை செய்யலாம். ஒலக்ட்ரா கிரீன் டெக்கு ஒரு புது ஆர்டர் கிடைச்சிருக்கிறதா கம்பெனி தரப்புலேருந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. 30 கோடி மதிப்பிற்கான ப்ராஜெக்ட் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15 கோடி மதிப்பிற்கான ப்ராஜெக்ட் வந்து ஒரு அமெரிக்கன் பேஸ்டு கம்பெனின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு 15 கோடி கிட்டத்தட்ட இந்தியன் பவர் டிரான்ஸ்மிஷன் கம்பெனிகிட்ட வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனிகளுடைய பேரை வெளியிடலை.
இந்தியா புல்ஸ் ரியல் எஸ்டேட் இன்ட்ராடேல 6% அதிகரித்தது. கம்பெனி அவங்க ரிசல்ட்ட அனவுன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது கூட காரணமாக இருந்திருக்கலாம். மார்ச் குவார்ட்டருடைய ரிசல்ட் பார்க்கும்போது ப்ராஃபிட் 94.5 கோடிகள் இருக்குங்க. இதே இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுவோம். அதாவது போன வருடம் இதே குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது நஷ்டத்தில இருந்திருக்காங்க. 109 கோடி ரூபாய் இந்த கம்பெனி. பிஜிஆர் எனர்ஜி சிஸ்டம்ஸ் இன்ட்ராடேல 20% அப்பர் சர்க்யூட்டை எட்டியது, கலக்கிட்டு இருக்காங்க. என்ன நியூஸ் கம்பெனி தரப்புலேருந்து இருக்குன்னு பார்க்கும்போது, தமிழக அரசாங்கம் இந்த கம்பெனிக்கு ஒரு ப்ராஜெக்டை வழங்கியிருக்காங்க. 4000 கோடி மதிப்பிற்கு மேலே இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் 2019 டிசம்பர் அந்த மாதிரி டைம்லிங்க. ஏப்ரல் 23 இந்த வருடம் தமிழ்நாடு அரசு இந்த கம்பெனிக்கு ஒரு கேன்சலேஷன் லெட்டர் அனுப்பியிருக்காங்க. அந்த ப்ராஜெக்டுடைய கேன்சலேஷன். அது எதற்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, பேங்க் கேரண்டிஸ் எதுவும் இந்த கம்பெனி கொடுக்கல போல இருக்குங்க. அதுதான் காரணமாக காட்டியிருக்காங்க. ஆனால் இந்த கம்பெனி இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டை நாடி இருக்காங்க. இந்த கேன்சலேஷனை ரத்து செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு. இது கூட காரணமாக இருந்திருக்கலாம் 20% அப்பர் சர்க்யூட்டை எட்டியதற்கு. கிளென்மார்க் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்காங்க. கம்பெனியுடைய ஒரு மருந்துக்கு யூரோப்பியன் யூனியன் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ரயால்ட்ரிஸ் நேசல் ஸ்ப்ரே. இது வந்து அலர்ஜிக் ரைனட்டிஸை ட்ரீட் பண்ணுறதுக்கான ஒரு மருந்துன்னு சொல்லப்படுது. 3 கம்பெனிகளுடைய ப்ரொமோட்டர்ஸ் இன்னைக்கு ஆஃபர் ஃபார் சேல் வழியாக ஷேர்ஸை செல் பண்ணுறாங்க. விரைவாக பார்க்கலாம். நம்ம வீக்கெண்ட்லேயே பார்த்திருந்தோம். ரிலையன்ஸ் வந்து அவங்களுடைய ஷேர்ஸ் ஹேத்வே கேபிள் அண்ட் டேட்டாகாமில் இருக்கிறத விற்க போகிறதாக அறிவிச்சிருந்தாங்க. ஃப்ளோர் ப்ரைஸ் 21.5 சொல்லியிருந்தாங்க. ஏப்ரல் 26 இன்னைக்கு நான் ரீட்டைல் கேட்டகரிக்கும், ஏப்ரல் 27 நாளைக்கு ரீட்டைல் கேட்டகரிக்கும் ஓப்பன் ஆகுது. இன்னைக்கு இன்ட்ராடேல 3.5% அதிகரித்தது. லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் பார்க்கும்போது 21.95. அது ஃப்ளோர் ப்ரைஸை விட அதிகமாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஷால்பை லிமிடெட் அவங்க ஹாஸ்பிட்டல்ஸ்ன்னு நினைக்கிறேங்க, ஹெல்த் கேர் ரிலேட்டடான கம்பெனி நினைக்கிறேன். அவங்களுடைய ஒரு ப்ரொமோட்டரும் செல் பண்ணுறாங்க ஆஃபர் ஃபார் சேல் வழியாக. ஏப்ரல் 26 நான் ரீட்டைல் கேட்டகரிக்கும், ஏப்ரல் 27 ரீட்டைல் கேட்டகரிக்கும். இவங்க நிர்ணயிச்சிருக்கிற ஃப்ளோர் ப்ரைஸ் 111 ரூபாய். இது பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ப்ரைஸ், அதாவது வெள்ளிக்கிழமை க்ளோசிங் ப்ரைஸை விட இது கம்மியாக தான் இருந்தது. ஸோ இன்றைக்கி இன்ட்ராடேல 1.5% விழுந்தது இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ். ஸோ லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 114 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஃபெட்ரல் மொகல் அவங்களுடைய ப்ரொமோட்டர்ஸும் அவங்க ஷேர்ஸை செல் பண்ணுறாங்க ஆஃபர் ஃபார் சேல் வழியாக. ஏப்ரல் 26 நான் ரீட்டெயிலுக்கும், ஏப்ரல் 27 ரீட்டெயிலுக்கும். அவங்க நிர்ணயிச்சிருக்கிற ஃப்ளோர் ப்ரைஸ் 250 ரூபாய். இன்றைக்கி இன்ட்ராடேல நல்லாவே விழுந்திருக்காங்க. 11% விழுந்திருக்கு. விழுந்ததுக்கு அப்புறமாக 270 தான் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கு இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ். எதற்காக ப்ரொமோட்டர்ஸ் விற்கிறாங்கன்னா, எனக்கு புரிஞ்ச வரைக்கும் ஒரே காரணம் தாங்க. 75% மேலே ஷேர்ஸை வச்சிருக்காங்க ப்ரொமோட்டர்ஸ். செபி ரூல்ஸ் படி 75 ஷேர்ஸ்க்கு மேலே மணிக்கும் 75% மேலே வச்சிருக்கக்கூடாது. ஸோ அதை குறைக்கிறதுக்காக ஆஃபர் ஃபார் சேல் வழியாக செல் பண்ணுறதா கூட இருக்கலாம். ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண சில கம்பெனிஸ் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்க்கலாங்க. ஐசிஐசிஐ பேங்க் இன்ட்ராடேல 6% அதிகரித்தது. ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் 3.4% இன்ட்ராடேல விழுந்தது. அதே மாதிரி எம்என்எம் ஃபினான்ஷியல் சர்வீஸும் இன்ட்ராடேல கிட்டத்தட்ட 10% விழுந்தது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்றைக்கி நியூஸில் இருக்காங்க. இன்ட்ராடேல 3% அதிகரித்தது கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ். ரிலையன்ஸ் மற்றும் பிபி இணைந்து செய்கிற ஒரு ப்ராஜெக்ட் தான் KG-D6 பிளாக். இதில் 2வது டீப் வாட்டர் கேஸ் ஃபீல்ட்லேருந்து ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து விட்டதாக கம்பெனி அறிவிச்சிருக்காங்க. அதாவது 3 செக்ஷனாக இதை பிரிச்சிருந்திருக்காங்க. ஆர் கிளஸ்டர், சேட்டலைட் கிளஸ்டர் மற்றும் எம்ஜே. இப்போ சேட்டலைட் கிளஸ்டர்லேருந்து ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து விட்டதாக கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. பிளான் படி இந்த வருடம் 6ஆம் மாதத்தில் தான் இது நடந்திருக்கணும். ஆனால் 2 மாதங்களுக்கு முன்னதாகவே இது நடந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. எம்ஃபசிஸ் ஐடி கம்பெனி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. இன்ட்ராடேல 6.3% அதிகரித்தது கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ். என்ன நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ரொமோட்டர் வந்து அவருடைய ஷேர்ஸை செல் செய்கிறாரு. ஸோ மார்பிள் டு பிடி லிமிடெட்ன்ற கம்பெனி 55.3% ஷேர்ஸ் அவங்களுடையதை செல் பண்ணுறாங்க. யார் வாங்குறாங்கன்னு பார்க்கும்போது பிசிபி டாப்கோ 9 பிடிஇ லிமிடெட் மற்றும் பிளாக்ஸ்டோன் கேபிட்டல் பார்ட்னர்ஸ் ஏஷியா மற்றும் பிளாக்ஸ்டோன் கேபிட்டல் பார்ட்னர்ஸ் சிவைஎம். இந்த பிசிபி டாப்கோம் பிளாக்ஸ்டோன் கேபிட்டலோட கம்பெனின்னு தெரியலைங்க. அது சரி பார்க்கணும், அதை செக் பண்ண முடியல என்னால். ஸோ இவங்க எல்லாமே சேர்ந்து வாங்குறாங்க ப்ரொமோட்டர்ஸ் கிட்டேருந்து. ஸோ கண்ட்ரோல் ஆஃப் த கம்பெனியே மாறுதுங்க. மார்பிள் பிரைவேட் லிமிடெட் கிட்டேருந்து இப்போ இந்த கம்பெனிஸ் எல்லாமே டேக் ஓவர் பண்ணுறாங்க. ஸோ ஷேர் ஹோல்டிங் அதிகமாகுது அவங்களுடையது. இதனால் அவங்க செபி ரூல்ஸ் படி மேண்டேட்ரியாக ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு ஓப்பன் ஆஃபர் கொடுக்கணும். ஸோ அதனால் இப்போ அவங்க ஓப்பன் ஆஃபர் வழங்க போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. அவங்க நிர்ணயிச்சிருக்கிற ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. 1677 நிர்ணயிச்சிருக்காங்க இப்போதைக்கு. வெள்ளிக்கிழமை க்ளோஸ் பார்க்கும்போது 1697 இருந்தது கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி இன்னும் அதிகமாகி 1725 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ். ஸோ ரிவிஷன் வருமானு தெரியல. ஆனால் ஒரு ஓப்பன் ஆஃபர் வரப்போகுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி கம்பெனியுடைய கண்ட்ரோலும் மாறப்போகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்.
டாடா மற்றும் சைரஸ் மிஸ்ட்ரிக்கு இடையே இருக்கிற பிரச்சனை இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரியலைங்க. சைரஸ் மிஸ்ட்ரியோடைய குரூப்பான ஷப்பூர்ஜி பலாஞ்சி குரூப் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ரிவ்யூ பெட்டிஷன் இப்போது ஃபைல் பண்ணியிருக்காங்க. என்ன பின்னணி அப்படின்னு சின்னதாக பார்த்துடலாங்க விரைவாக. 2016 வந்து சைரஸ் மிஸ்ட்ரியை சேர்மன் ஆஃப் டாடா சன்ஸ்லேருந்து வெளியே எடுக்கிறாங்க. அதே மாதிரி போர்டில் இருந்தும் வெளியே எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கு அப்புறமாக சைரஸ் மிஸ்ட்ரி நேஷனல் கம்பெனி லா அப்பீலேட் ட்ரிபியூனலில் முறையிடுறாரு. அங்கே அவருக்கு சாதகமாக வருது தீர்ப்பு. ஆனால் டாடா வந்து அதை மேல்முறையீடு செய்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் டாடா குரூப்புக்கு சாதகமாக வந்துருச்சுங்க இந்த ரூலிங். இப்போது சைரஸ் மிஸ்ட்ரியோட குரூப்பான ஷப்பூர்ஜி பாலாஞ்சி ரிவ்யூ பெட்டிஷன், அதாவது இதுதான் கடைசி முயற்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. ஸோ அதை செஞ்சுருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு. ஸோ என்ன விதி வரப்போகுது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். கேபிஐடி டெக்னாலஜிஸ் இன்ட்ராடேல 2.5% அதிகரித்தது. க்ளோசிங் டைமில் ஒரு அப்டேட் வந்திருக்கு கம்பெனி தரப்புலேருந்து. அவங்களுடைய கோஃபவுண்டர் மற்றும் எம்டியான கிஷோர் பட்டேல் சில ஷேர்ஸை பிளட்ஜ் பண்ணியிருந்திருக்கிறாரு. அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ப்ரொமோட்டரான அனுபமா பாட்டிலும் சில ஷேர்ஸை பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. அதையும் ரிலீஸ் செய்து விட்டதாக ஒரு தகவல் வந்திருக்கு. பிரைம் ஃபோக்கஸ் லிமிடெட் இன்னைக்கு இன்ட்ராடேல 5% அதிகரித்தது. கம்பெனி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய சப்சிடரி கம்பெனியான டிநெக் அப்படின்ற கம்பெனிக்கு ஆஸ்கர் விருது கிடைச்சிருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. எந்த படத்துக்குன்னு பார்க்கும்போது டெனட் என்ற படத்துக்கு அவங்க தான் விஷுவல் எஃபெக்ட்ஸ் செஞ்சுருக்காங்க போல இருக்குது. அதற்கு தான் அவார்டு கிடைச்சிருக்கிறதா கம்பெனி தரப்புலேருந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. கம்பெனிக்கு வாழ்த்துக்கள். நிஃப்டி இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. 1% அதிகமாக க்ளோஸ் ஆயிருக்கு. 144 புள்ளிகள் அதிகம் பெற்று 14,485 க்ளோஸ் ஆயிருக்கு. முந்தின க்ளோஸை விட இன்னைக்கு ஓப்பன் பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் இருந்திருக்கு. 44 புள்ளிகள் கிட்டத்தட்ட கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. அப்புறம் ஹையான 14,557, லோவான 14,421. லோ பார்த்தீங்கன்னா முந்தின க்ளோஸை விட அதிகமாகத்தான் இருந்தது. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 3.6% அதிகரிச்சிருக்குங்க. 23.5. நிஃப்டியுடைய பிஇ ஏப்ரல் 23ஆம் தேதி டேட்டா வச்சு பார்க்கும்போது 32.07 இருந்தது. நிஃப்டியுடைய 15 மினிட் சார்ட்டில் முதல் கேண்டில் கேப் அப் கிட்டத்தட்ட 44 புள்ளிகள் அதிகம் பெற்றது. அதுக்கப்புறம் 14,550 பிரேக் பண்ணுதுங்க. ஆனால் அங்கே ஹோல்டு செய்ய முடியல. அங்கேருந்து செல்லர்ஸ் வராங்க. ஸோ இது கிட்டத்தட்ட அதே இடம் தான். ஏப்ரல் 20ஆம் தேதி எங்கேருந்து நிஃப்டி விழுந்ததோ கிட்டத்தட்ட அதே ரேஞ்ச் தான். ஸோ அங்கேருந்து விழ ஆரம்பிச்சது. க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 14,485 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 14,500 கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸாக இப்போதைக்கு இருந்து கொண்டு இருக்குது. செக்டர் வைஸ் பார்க்கும்போது ரியாலிட்டி செக்டர் அதிகபட்சமாக 3.4% அதிகரித்தது. ரியாலிட்டி செக்டரில் ஃபீனிக்ஸ் லிமிடெட் 17% அதிகரித்தது. காட்ரேஜ் 4.35% அதிகரித்தது. மெட்டல் செக்டர் 2% அதிகரித்தது. பிரைவேட் செக்டர் பேங்க் 1.78, பப்ளிக் செக்டர் பேங்க் கிட்டத்தட்ட அதே தான் 1.77, பேங்க் ஒட்டு மொத்தமாக 1.7% அதிகரித்தது. ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 1.3%, ஆட்டோ செக்டர் 0.5%, எஃப்எம்சிஜி 0.4% அதிகரித்தது. ஐடி செக்டர் 0.3%, மீடியா செக்டர் 0.2% அதிகரித்தது. ஃபார்மா செக்டர் மட்டும்தான் ரெட்ல இருக்கு. இன்னைக்கு 0.9% விழுந்தது. நிஃப்டியில் டாப் 5 கெய்னர்ஸ் பார்க்கும்போது ஆக்சிஸ் பேங்க் 4% அதிகரித்தது. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் 3.4%, அல்ட்ராடெக் சிமெண்ட் 3.33%, ஐசிஐசிஐ பேங்க் 3.3%, கிராசம் 3.3%. டாப் 5 லூசர்ஸ் நிஃப்டியில் சிப்லா 3% விழுந்திருக்கு. பிரிட்டானியா நாளைக்கு ரிசல்ட்னு நினைக்கிறேங்க 2.8% விழுந்திருக்கு. ஹெச்சிஎல் டெக் 2.6% விழுந்திருக்கு. பிபிசிஎல் 1.3% விழுந்தது. சன் ஃபார்மா 0.7% விழுந்தது. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, இன்றைக்கு வால்யூம் கூட கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்து 100%க்கு மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். இன்றைக்கி நம்ம பட்டியலில் பார்க்குற அனைத்து ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% ஷேர் ப்ரைஸ் அதிகரிச்சிருக்கு. அப்பர் இண்டஸ்ட்ரீஸ் வால்யூம் 2700க்கு மேலே, விண்டா லேப்ஸ் கிட்டத்தட்ட 300% வால்யூம், ஸ்ரீ ராயல் சீம் 1049% வால்யூம், கண்ட்ரோல் பிரிண்ட் 2300க்கு மேலே வால்யூம் இருந்திருக்கு. மங்கள் ட்ரக்ஸ் 634% வால்யூம் அதிகரிச்சிருக்கு. கிரெப்ஸ் பயோகெம் 144% வால்யூம் அதிகரிச்சிருக்கு. இதே லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் எம்என்எம் ஃபினான்ஷியல்ஸ் அவங்க ரிசல்ட் ரியாக்ஷனாக கூட இருக்கலாங்க. 8.7% விழுந்திருக்கு ஷேர் ப்ரைஸ். 258% வால்யூம் அதிகரிச்சிருக்கு. டிபிஎல் பிளாஸ்டிக் 5% ஷேர் ப்ரைஸ் வீழ்ச்சி, 311% வால்யூம் அதிகரிப்பு.
பைசாலாவ் டிஜிட்டல் 4% ஷேர் பிரைஸ் விழுந்திருக்கு. 1350% வால்யூம் அதிகரிச்சிருக்கு. ரீஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம வீக்கெண்டில் ஒரு நியூஸ் பார்த்துருந்தோம். கம்பெனி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. ஒரு ஃபால்ஸ் நியூஸ் ஒரு இதில் ரிப்போர்ட் ஆனதுனால அவங்க வந்து அதை மறுத்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருந்துருக்காங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட 4% விழுந்திருக்கு. 246% வால்யூம் அதிகரிச்சிருக்கு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தென்பட்டிருந்ததுன்னா தயவுசெய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும். வீடியோ பற்றியான ஃபீட்பேக்கும் தயவுசெய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.